கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 83ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யெகோவா என்னும் நாமத்துடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பூமி அனைத்துக்கும் நீர் ஒருவர் தான் உன்னதமானவர், உயர்ந்தவர் என்று சொல்லி மனுஷர் உணரும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். பூமி அனைத்துக்கும் நீர் ஒருவர் தான் உன்னதமானவர், ஒருவர் தான் தேவன், நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்தவரிடத்துல உன்னதமானவராக இருக்கிற தேவனிடத்துல கேட்கிற ஒரு விண்ணப்பம், செபிக்கிற ஒரு செபம். அப்போ என்ன செபம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதாவது தேவனே மௌனமாக இராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். நீர் எனக்காக கிரியை செய்ய வேண்டும், எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும், எனக்காக வழக்காட வேண்டும், எனக்காக நீர் நியாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ஜெபம். நீர் பேசாமல் இராதையும், சும்மா இராதையும், மௌனமாக இராதையும் என்று சொல்லி. அப்போது என்ன பிரச்சனை, என்ன காரியம் அப்படி சொல்லி தொடர்ந்து நாம் கீழே 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சத்துருக்கள் கொந்தளித்து, எல்லா சத்துருக்கள் கொந்தளித்து ஒருமுகப்பட்டு தலையெடுக்கிறார்கள், தலைமையேற்று வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துருக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு எனக்கு விரோதமாய் கொந்தளித்து தலையெடுக்கும்படியாக ஒருமனப்பட்டவங்களாய் கடந்து வாராங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 2வதாக விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அது முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். விரோதமாக தந்திரங்களை, உபாய தந்திரங்களை யோசித்து, அதாவது எனக்கு விரோதமாக தந்திரமான காரியங்களை யோசித்து விரோதமான ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் அவங்க தந்திரமாக அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க, என்னை அழிக்கும்படியாய் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது கீழே 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அதாவது அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி, அவர்களை அழிப்போம் வாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதம் பண்ணுவோம் அழிக்கும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே இப்படி 3 விதமான ஒரு காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஒருமுகப்பட்டு எனக்கு விரோதமாய் கடந்து வராங்க, தலையெடுக்கும்படியாக தலையெடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது விரோதமாய் தந்திரமானவைகளை யோசித்து எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். 3வது அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள், என்னை அழிக்கும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து நீர் என்னை விடுவிக்கும்படியாக, இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து நீர் என்னை மீட்கும்படியாக தேவனே மௌனமாக இராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும் என்று சொல்லி செபிக்கிறான். இந்த பூமி அனைத்திற்கும் நீர் உன்னதமானவராக இருக்கிறீர். இந்த பூமி அனைத்துக்கும் நீர் உயர்ந்தவராக இருக்கிறீர். நீர் உயர்ந்த தேவன், நீர் உன்னதமானவர். நீர் எனக்காய் யுத்தம் பண்ண வேண்டும். நீர் சும்மா இராதையும், பேசாமல் இராதையும், மௌனமாய் இராதையும், எனக்கு நீர் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிற ஒரு செபம். உண்மையாகவே இந்த நாட்களில் பூமி அனைத்திற்கும் அவர் உன்னதமானவராய் உயர்ந்தவராய் இருக்கிறதுனால தேவன் நமக்காக, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக, அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் ஒருமனப்பட்டு கடந்து வந்தாலும், தந்திரமாய்
உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்கும்படி ஆலோசனை பண்ணினாலும், விரோதமான ஆலோசனை பண்ணினாலும், உங்கள் பெயர் இந்த பூமியிலே அற்று போகத்தக்கதாக அதமண்ணுமடியாய் கடந்து வந்தாலும், உங்களை அழிக்கும்படியாய் கடந்து வந்தாலும், உங்கள் பெயர் இந்த பூமியிலே அற்று போகத்தக்கதாக, அப்படிதான் முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். அதமண்ணுமடியாக அழிக்கும்படியாய் கடந்து வந்தாலும், உன்னதமானவராய் உயர்ந்தவராய் இருக்கிற தேவன் உண்மையாகவே உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடியவர்கள், அந்த மனுஷர்கள் உணரும்படியாக அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், நியாயம் செய்கிறவர் என்று சொல்லி ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே அந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்டு அருமையான உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே அவர் உன்னதமானவராய் உயர்ந்தவராய் இருந்து உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா மனுஷர்களும் உணரும்படியாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பூமி அனைத்துக்கும் நீர் உன்னதமானவராக இருக்கிறீர், நீர் உயர்ந்தவராக இருக்கிறீர். தேவனே, நீர் மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனே, சும்மா இராதையும் என்று சொல்லி எங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும்படியாக ஆண்டவரே நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே சத்துருக்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஆட்களே விரோதமாய் கடந்து வந்தாலும், ஆண்டவர் விரோதமான ஆலோசனைகளை பண்ணினாலும், ஆண்டவரே இந்த பூமியிலே பெயர் அற்று போகத்தக்கதாக அழிக்கும்படியாய் கடந்து வந்தாலும், ஆண்டவரே அப்படிப்பட்டதான மனுஷர்கள், அப்படிப்பட்டதான ஜனங்கள் உணரும்படியாக நீர் உன்னதமானவர் உயர்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அருமையான நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் நியாயம் செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணும், நீர் கிரியை செய்யும், நம்முடைய வல்லமுள்ள நாமத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. யெகோவாங்கிற நாமத்தை நீர் வெளிப்படுத்தும். விரோதமாய் எழும்பி வருகிற மனுஷர்களுக்கு ஆண்டவர் அவங்க உணர்ந்து கொள்ளும்படியாக, உண்மை குறித்து உணர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய வல்லமையை நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர்தாமே வெளிப்படுத்துவீராக. விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவினை கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா தந்திரமான விரோதமான ஆலோசனைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நன்றியோடங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரை மறுபடியும் சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.